ராமநாராயணன் அவர்களின் இயக்கத்தில் கடமை, விசு அவர்களின் இயக்கத்தில் புயல் கடந்த பூமி, எஸ். முத்துசாமி என்பவரது இயக்கத்தில் நியாயம் கேட்கிறேன் என ஆனந்த் பாபு கதாநாயகனாக ஒரே ஆண்டில் 3 படங்களில் நடித்தார். இந்த படங்களில் எல்லாம் முதல் படம் அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு ஆனந்த் பாபுவுக்கு வெற்றியை கொடுத்த படங்களாகவும், நடனத்தில் வித்தியாசத்தை காட்டி அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற படங்களாகவும் அமைந்தன. இதில் விசு அவர்களின் புயல் கடந்த பூமி படத்தில் கார்த்திக், சந்திரசேகர் ஆகியோருடன் இணைந்து நடித்த ஆனந்த் பாபு அவர்கள் ஒரு சண்டை காட்சியில் நடனம் ஆடிக்கொண்டே சண்டையிட்டு மிகவும் ரசிக்க வைத்திருந்தார். இதற்கு பிறகு 1985ஆம் ஆண்டு வந்தம், பாடும் வானம்பாடி, வெற்றிக்கனி, உதயகீதம், இளமை, விஸ்வநாதன் வேலை வேண்டும், பார்த்த ஞாபகம் இல்லையோ, அர்த்தமுள்ள ஆசிரியர் என வரிசையாக 7-8 படங்களில் நடித்தவருக்கு ஹிந்தியில் சக்கை போட்ட டிஸ்கோ டான்சர் திரைப்படத்தின் தமிழ் பதிப்பிற்காக எம். ஜெயக்குமார் என்பவரது இயக்கத்தில் வெளிவந்த பாடும் வானம்பாடி படம் மட்டும் மிகப்பெரிய வெற்றி